வணக்கம் நண்பர்களே, இந்துக்கள் விழித்திரும்பல் வணக்கம். இந்த பதிவு பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது திமுகக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்குது உள்கட்சியில். அதுபோக பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் என்ன நிர்வாகம் தெரியும் லட்சணம், ப்ளஸ் இந்த ட்ரக்கில் வந்து இன்டர்நேஷ்னல் முடிவு பிரச்சனைக்கு சம்மந்தமான ஆட்கள் அயலக அணியிலும் ஜாபர் சாதி மாட்டி உள்ளே இருக்கு. அப்படி இந்த அது போக பல மந்திரிகளுக்கு ஊழல் சம்மந்தமாக அண்ணாமலை கொடுத்துருக்கா. அப்படி அந்த ஃபைல்ஸு அது சம்மந்தமாகலாம் போயிட்டுருக்குது. இதுவெல்லாம் போயிட்டுருக்கும்போது இப்போ என்னென்னா அவங்களுக்கு பயம் வந்து இப்போ என்னமோ கோர் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இன்னும் 2 வருஷம் இருக்கும்போது நிறையா இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஊடகங்களில் என்னமோ இப்போ என்னமோ அந்த அங்கங்கே அந்த ட்ரக் இருக்கிறது, குறிப்பாக அந்த கஞ்சா அந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ஸ் வருது சொல்லியிருக்காருன்னு. ஒரு பக்கம் துணை முதல்வர் ஆக்கணும், அப்புறம் சீனியரை பூரா வெளியில் ரெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சிடணும், மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நம்ம பிரசாந்த் சொல்ல வருது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஒன்றும் செய்யலை, வாக்குறுதியெல்லாம் எல்லா பக்கமும் சொல்லிட்டார் இல்லையா, நம்மளை ஒன்றுமே நிறைவேற்றலை, உங்கள் ஊரில் இதெல்லாம் நிறைவேற்றலைன்னு. அப்போ அவங்களுக்கு இது ஓரளவு இது பண்ணால் தான் சில சீட்டு கிடைக்கும், இல்லாட்டி ஒன்றும் அதில் பாதத்தில் போயிடும் அப்படின்ற. ஏன்னா இன்னும் பல பேர் வரப்போகிறாங்க உள்ள நடிகர்களே, இவங்களே வந்து சூர்யா வெளுக்க போகிறாங்க கட்சி ஓப்பன் சொல்லி விஜய்க்கு எகென்ஸ்டாக. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது அநேகமாக மோடி வந்தப்புறம் இவங்களுக்கு லாடம் கட்டிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கெஜ்ரிவால் வெளியில் வந்து ஏதோ உளர்றாரு, ஆனால் அவர் இடத்துல வச்சே ஒரு எம்பியை அவரோட பிஏ வேணுமோ மார்பிள் அடித்ததாக சொல்லி அது ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு. அதை பற்றி கெஜ்ரிவால் இன்னும் வாயை திறக்கலை. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் முடிவு வரப்போகுது. இதுக்கடையில் அண்ணாமலை ஜெயிப்பது, எத்தனை பேர் ஜெயிக்கிறாங்க, பர்சன்டேஜ் வர்றது, அதெல்லாம் ஒரு பக்கம் வரும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெயிச்சா மந்திரியா இல்லாட்டி ராஜ்யசபா மூலியமாக மந்திரி கொடுக்கலாமா, இதை வந்து நட்டா தலைவர் அண்ணாமலை சொல்லிட்டார். அவர் உடனே ரியாக்ட் பண்ணிட்டார். இல்லை எனக்கு அதாவது இந்த காலத்தில் பதவி கிடச்சி ஓடணும்னு பார்க்குறாங்க, இவர் வேண்டாங்கிறார். நம்மளில் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு, இந்த திராவிடங்களை அறவே ஒழிச்சிடணும். இது ஆல்மோஸ்ட் ஏடிஎம்கே முடிஞ்சது. ஏது வரமோ கோர கிருஷ்ணாய் வரமோ பார்க்கலாம், டிஎம்கே மோடி பண்ணிடுவார். அப்போ களத்தை ஃப்ரீ பண்ணி எந்த நடிகர் யார் வேணாலும் வா, ஏன்னா இனிமேல் நடிகர்லாம் செல்லுபடியாது, ஏற்கனவே குறிப்பிட்ருக்கும். அப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து வர்றார் ஒரு போலீஸாக இருந்தவர், இப்போ பாத யாத்திரை மறுபடியும் போக போகிறாரு. அப்போ இந்த எம்பி கிடைக்கிறதுக்கெலாம் ஒர்க் பண்ணி காமிப்பாங்க 500 நாட்கள். ஆமாம், நம்ம சொன்னதை செய்யணும் இல்லையா, செஞ்சு காமிக்கணும். மற்றவனுக்கு நமக்கு அப்போ தான் வேறுபாடு வரும். அப்போ நான் இல்லை, இதை 2 திராவிடம் ஒழிக்கணும், தமிழகத்தை தவிர எங்கேயும் வர்றதா இல்லை அப்படின்ட்டு ஏற்கனவே யாரோ பண்ண குளறுபடியில் தான் இப்போ நிற்க வேண்டியதாக போச்சு. அவர் முதல்வர் கூட அவர் சொல்கிறதில்ல, தன்னை சொல்லிக்கிறது இல்லை. ஒரு வேளை கேட்டாங்கன்னா அப்படி வேணால் பார்க்கலாம், இல்லை அதுக்கும் கூடி வேறு ஆள். ஏன்னா இங்கே இருந்தால் தான் 2 திராவிடத்தையும் சைமல்டேனியஸாக காலி பண்ண முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ மீண்டும் இவங்க சொல்கிற காமராஜ் ஆட்சியெல்லாம் வராது. இந்த 2 திட்டு பசங்க திராவிடங்கள்லாம் காங்கிரஸ் ஒன்றும் இல்லாமல் உதவாக்கிற செல்லா காசு ஆயிடுச்சு. இனி வரணுன்னா ஒரு வேளை மேலே எங்கேயும் பிஜேபி வந்தால் தான் ஓரளவு அதை பண்ண முடியும். அதை நோக்கி தான் போகணும் தமிழகம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கேருந்து களமாட போகிறாரு, திராவிடங்களுக்கு சங்கூதிடுவார். அந்த பயம் இப்போ வந்து போச்சு. அதனால தான் வேறு என்னமோ இப்படி பண்ணுறது அப்படியே குழம்பி நிற்கிறாங்க. நீ 1000 பிரசங்கேஸ்வர் கூட்டு வந்தாலும் மக்களுக்கு செய்யலைன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோ. பீகார் இங்கேருந்து பீகாரில் கூட்டு வந்தீங்க என்ன பண்ண முடியும்? அன்றைக்கி ஏதோ எடப்பாடியோட அந்த கூட்டணி பலம் இல்லாதனால வந்தது. இப்போ கூடி எடப்பாடி நிற்கிட்டு வேறு யாரையா போட்டு அது பிஜேபியோட சேர்றதோட தனி நிற்கிறது என்ன, அது வேறு மாதிரி டிஸ்கஸ் ஸ்ட்ராட்டஜி பண்ணுவார் அமித்ஷா. இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பல விதமானது இருக்குது, பார்ப்போம். நன்றி.